யூகிக்க முடியாதது எதுவோ என்ற திரைப்பட பாணியில் வசனத்தை ஒன்று முன்வைத்தால் அது இந்தியர்களும் தங்கத்தின் மீதான மோகமும் என்றே சொல்லலாம். இந்தியா இவ்வாண்டு சந்தித்த கடும் சிக்கல்களுக்கு இந்த தங்க மோகமும் ஒரு காரணம் என அரசு கருதியது. வரலாற்று அடையாளம் கொண்ட இந்திய தங்க மோகத்தை அசைத்து பார்க்கும் பல முயற்சிகள் 2012 நடந்தன. அதன் முழு விவரங்களையும் பின்னணியும் விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த காலங்களில் தங்கம் சாமானியர்களின் கோணத்தில் பார்த்தால் செல்வ செழிப்பை வெளிக்காட்டும் அடையாளம். சுப நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி கோவில் திருவிழா காலங்களில் குடும்ப பெண்கள் எவ்வளவு நகை அணிகிறார்களோ அந்த அளவு வளமானவர்கள் என்பது சொல்லாமல் சொல்லப்படும் செய்தி. அண்மை காலமாக இது கொஞ்சம் உருமாறி அதிக வருவாய் ஈட்டும் ஒரு சிறந்த முதலீடாகவும் அவசர நிதி தேவையை சமாளிக்க பயன்படும் சாதனமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இப்போது அது ஒரு தலைவலி. தங்க இறக்குமதி அதிகரிப்பதால் அதற்கு அதிக அந்நிய செலாவணியை கொட்டிக் கொடுக்க வேண்டியிருப்பதும் அதனால் நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி கணக்கில் அதிக பற்றாக்குறை ஏற்பட்டு அரசின் நிதிநிலை மோசமடைவதும் தான் காரணம். இதையடுத்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அரசு 2 யுக்திகளை கையில் எடுத்துள்ளது. இதில் முதலாவதாக தங்க விற்பனையை குறைப்பதற்காக கடந்த பட்ஜெட்டில் அதன் மீதான இறக்குமதி வரி 2% உயர்த்தப்பட்டது. இதேபோல வணிக பெயர் இல்லாத தங்க நகைகளுக்கு 1% கலால் வரியும் விதிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நகை வணிகர்களின் 1 மாதத்துக்கும் அதிகமாக நீண்ட போராட்டத்துக்கு பின் கலால் வரி மட்டும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. மேலும் வங்கிகள் தங்கத்தை எந்த வடிவில் வாங்கவும் கடன் தரக்கூடாது என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவை பிறப்பித்துவிட்டது. அடுத்தபடியாக பங்குச்சந்தை உள்ளிட்ட மாற்று முதலீடுகளை நோக்கி மக்களை ஈர்க்கும் வகையிலான அறிவிப்புகளும் வந்தன. வருமான வரி சலுகையுடன் கூடிய ராஜீவ்காந்தி பங்கு முதலீட்டு திட்டம் என்ற பெயரில் முற்றிலும் புதிதான ஒரு திட்டமே கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. தங்கம் மிக எளிமையான ஒரு அசெட். ராஜீவ்காந்தி ஈக்விட்டி ஸ்கீம் இன்னும் நம்ம ஆடிட்டர் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். சோ அப்படிங்கிற லெவல்ல மக்கள் உடனே இதுல இருந்து அதுக்கு மாறிட மாட்டாங்க. இது எளிமையான மக்களை விட மிக பெரும் பணக்காரர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பது மட்டுமே தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கு காரணம் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கு நிச்சயம் தெரியாம இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதற்கு எப்படி சரி செய்வது? கோல்டு பாண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம். அம்னிசிட்டி ஸ்கீம்ஸ் கூட கொண்டு வரலாம் தேவைப்பட்டால். இந்தியர்களின் தங்க மோகம் தீர வேண்டும் என்றால் நிதி தொடர்பான கல்வி அறிவு மக்களிடம் அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு உள்ளிட்ட மாற்று முதலீடுகளின் பக்கம் மக்கள் திரும்ப வேண்டும் என்று நேரடியாகவே வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரிசர்வ் வங்கி துணை ஆளுநர் சக்கரவர்த்தி இதற்கு ஒரு படி கூடுதலாக சென்று அதிரடி கருத்துக்களை கூறினார். இந்தியர்களின் தங்க மோகம் மாற சமூக கலாச்சார புரட்சி தேவை என்று கூறிய அவர் மக்கள் திருமணத்துக்கு வரதட்சணையாகவும் கோயில்களுக்கு காணிக்கையாகவும் தங்கம் தருவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கோயில்களில் 24 கேரட் தங்கத்துக்கு பதிலாக 2 கேரட் தங்கத்தை கூட செலுத்தலாம் என்ற யோசனையையும் அவர் முன்வைத்தார். தற்போதுள்ள நிலையற்ற உலக பொருளாதார சூழலில் பெரும்பாலான நாடுகளின் மைய வங்கிகள் தங்கத்தை சிறந்த முதலீடாக கருதி அதிக அளவில் வாங்கி இருப்பு வைத்ததையும் இந்த ஆண்டு பார்க்க முடிந்தது. ஆனால் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்யும் போது அது நாட்டின் பொருளாதாரத்திற்கே எதிராக மாறுவது சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடுதான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சேஷகிரியுடன் வித்வின் சௌந்தர்யா.